Hi friends, welcome back our channel. இப்போது பேரளம் காரைக்கால் ரயில் பாதையை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயம் நம்ம பேசுகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், பேரளம் காரைக்கால் ரயில் பாதை வருகிற மே 20, 2026 முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்பட உள்ளது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கம்பன் விரைவு ரயில் வேளாங்கண்ணிக்கு போகப்படுது. அதே போல் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை, அதே போல் டீ கார்டன் வண்டி காரைக்கால் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் சேவை இங்கே தான் ரேக் ஷேரிங் ஆனது மயிலாடுதுறையில் தான் நடைபெற உள்ள என்ற செய்தியும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பேரளம் காரைக்கால் முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பேரளம் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்பு பார்த்திங்கன்னா பேரளம் அம்பகத்தூர் தான் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு இதில் உங்களுக்கு காரைக்கால் வரைக்கும் ஃப்ரெஞ்சு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் ஆஃபீஸ் இருக்கும். எங்கன்னா பேரளம் சந்திப்பில் கஸ்டம் ஆஃபீஸ் இருக்கும். டேரெக்டாக ரயில் சேவையே கிடையாது. அப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் பேரளம் காரைக்கால் செக்ஷன் தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தனி செக்ஷன், சரிங்களா? அந்த செக்ஷனில் இப்போ என்னென்னா, இப்போ மயிலாடுதுறை கிளம்புற வண்டி பேரளம் பேரளத்துலேருந்து ஷண்டிங் பண்ணி அது தனி பிளாட்ஃபார்ம் இருக்கும். அங்கே எல்லோரையும் இறக்கி விட்டு பயணிகளை செக் பண்ண பிறகு தான் ரயில் சேவையை தொடங்கும், சரிங்களா? இதுதான் சுதந்திரத்துக்கு முன்பு. அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா ஆன பிறகு அந்த கஸ்டம் ஆஃபீஸெல்லாம் மூடிட்டாங்க. ரயில் சேவை மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால், அதாவது மயூரம் காரைக்கால்னே மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எப்படி ஆரம்பிக்க சர்வீஸ் எப்படி ஆரம்பிக்க கேட்டிங்கன்னா, மயிலாடுதுறையில் ஆரம்பித்து டேரெக்டாக காரைக்கால் போயிடும் வண்டி. பேரளம் போய் காரைக்கால் போயிடும். திருப்பி காரைக்கால்லேருந்து பேரளம் வரும். திருப்பி பேரளத்துலேருந்து காரைக்கால் போயிட்டு காரைக்கால் மயிலாடுதுறை வரும். அதாவது ஒரு இது மட்டும்தான் காரைக்கால் போகும் வண்டி. அங்கேருந்து திருப்பி பேரளம் பேரளத்துலேருந்து காரைக்கால் காரைக்கால் மயிலாடுதுறை வரும். இப்படி தான் அப் அண்ட் டவுன் சர்வீஸாக இயக்குனாங்க. இதே ஒரு 3 பேர் வந்துச்சு. 6 பேராக இயக்கினாங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்து 6 பேராக இயக்கினாங்க. இதை எப்போனா 70 காலகட்டம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேரளத்துலேருந்து உங்களுக்கு காரைக்கால் என்னென்ன ரயில் நிலையங்கள்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்பகத்தூர், திருநள்ளாறு, அம்பகத்தூர், பத்தக்குடி, திருநள்ளாறு, கரைக்கோவில்பத்து, காரைக்கால், இதெல்லாம் ரயில் நிலையம். அப்படியே அறைய நிலையம் தான். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பேரளத்தில் மட்டும் ஜங்ஷன்னால உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அங்கே அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் ட்ராக் தான். அதாவது அம்பகத்தூராக இருக்கட்டும், பத்தக்குடி, திருநள்ளாறு டபுள் லைன் இருக்கிறதாக சொல்கிறாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. காரைக்கால், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிங்கிள் ட்ரெயின் தான். அதனால் என்னென்னா இப்போ விசேஷ நாட்கள், அதாவது திருநள்ளாறில் சனிப்பயிற்சி விழாலாம் தொடங்கி நடந்த மாதிரி அப்போ சனிப்பயிற்சிலாம் நடக்கும்போது சிறப்பு ரயில் இயக்கினாங்க. சிறப்பு ரயில் இயக்கும்போது எப்படின்னா முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் இன்ஜினை போட்டு தான் போவோம். ஏன்னா காரைக்கால் போயிட்டு ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 2 பக்கமும் இன்ஜினை இன்ஜினை அமுச்சு விட்ருவாங்க. காரைக்காலில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சரியாக தெரியல. ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரைக்கால் தான் எண்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் காரைக்கால் நாகூர் போக முடியாது. சரி, நாகூர் போனால் நீங்கள் எப்படி போகணுன்னா திருவாரூர் நாகூர் போவோம் அப்போது, சரிங்களா? 2011 அந்த போட்டு வரும்போது தான் இங்கே நாகூர் காரைக்கால் இடையே பாதையே போட்டாங்க. முன்னாடி டேரெக்டாக வண்டி கிடையாது. இப்போ நீங்கள் நாகூர் போகணுன்னா அகைன் நீங்கள் பேரளத்துக்கு இப்படி போகணும். ஸோ அப்போ ரயில் சர்வீஸ்லாம் கிடையாது. அதனால் மீட்டர் கேஜில் பேரளம் தான் எண்டிங் ஸ்டேஷனு. அதனால் பேரளத்தில் எங்கே எண்டிங் ஸ்டேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா? பீச் ரோட்டில் ரயில்வே கேட் வரும். அந்த பீச் ரோடு பாலம் இருக்கும் பாருங்க, அந்த பாலத்தோட அதோட எண்டிங் இடம் வந்துடும். இப்போ சப்போஸ் ஏன்னா அங்கேருந்துனா உங்களுக்கு ஹார்பர் கிட்டக, ஸோ கப்பல் மூலயமா தான் பொருட்கள்லாம் போகும். எங்கள் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி இருக்க இலங்கைக்கு எல்லாமே போகும். எங்கேருந்து போகணும்னா காரைக்கால்லேருந்து போகும். அதனால் என்னென்னா திருச்சியிலேருந்து ஏற்றி விடுறான்னு வச்சுக்கோங்களேன். திருச்சியிலேருந்து நேராக மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து காரைக்காலில் அந்த குட்ஸு மட்டும் தனியாக கொண்டுட்டு போய் அந்த பீச் ரோடு பிரிட்ஜு கிட்டக்க நிப்பாட்டிடுவாங்க தகவல். அங்கேருந்து இறக்கி இதுலேருந்து கப்பல் மூலயமாக வெளி மாநிலத்துக்குலாம் போகும். அப்போது இதுதான் இதோட வரலாறு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ட்ராக் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா திருநள்ளாறு மட்டும் தான் டபுள் லைனு, மீதி எல்லாமே சிங்கிள் லைன் தான். அதுக்கப்புறம் ஏன் இந்த பாதையை மூடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதையை மூடுறதுக்கு முக்கியமான ரீசன் சொல்லும்போது வருவாய் குறைவுன்னு சொல்லி மூடுறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி ரீசன் கிடையாது. ரயில் சர்வீஸை அப்படியே குறைக்கிறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 80 காலகட்டத்தில் ரயில் 3 பேர் போச்சு 2ஆக மாற்றினாங்க. ஒரு 85, 86 காலகட்டத்தில் 1 பேர் தான். மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிற வண்டி திருப்பி காரைக்கால் மயிலாடுதுறை வரும். ஸோ இப்படி தான் இந்த பாதையோட இதாக குறைக்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லணும்னா
அந்த டைமில் பார்க்கும்போது சில டெல்டா சைடில் சில பாதைகள்லாம் நிறுத்தப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா நீடாமங்கலம், மன்னார்குடி, அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை தரங்கம்பாடி, நீடாமங்கலம், மன்னார்குடி, அதே போல் திருத்துறைப்பூண்டி, அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை பாதை, அந்த பாதை மட்டும்தான் லாஸ்ட்டில் தட்டிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சரக்கு போக்குவரத்து கொஞ்சம் கையாண்டுட்டுருக்கு. ஏன்னா உப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வெளி மாநிலத்தில் இருக்கிறதுனால அந்த பாதை மட்டும்தான் தவிர்த்து மீதிக்கிற அனைத்து பாதைகளும் ரயில் நேரத்தை கூட்டுறாங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேலத்துலேருந்து காரைக்கால் போகிற எவ்வளோ நேரம்னா சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கோங்க, இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. வைக்கும்போது அந்த ரயிலில் போகிறவங்களோட எண்ணிக்கை குறைவை வச்சு அந்த பாதையை மூடணும் தான் அவங்களோட பிளானு. ஸோ இதனால் இந்த நடந்த விஷயம். அதனால் வருவாய் வந்து குறைவுன்னு சொல்லுவது ரயிலின் நேரத்தை குறைச்சிருந்தா கண்டிப்பாக வருவாய் கூட வந்திருக்கும். ஆனால் இவங்க ரயிலின் நேரத்தை கூட்டுறதுனால ரயிலின் வருவாய் குறைவது காரணமாக அந்த பாதையானது மூடப்பட்டது. ஃபஸ்ட்டு மூணது மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாதை தான். அதுவும் இதே காலகட்டம் தான். அடுத்த காணொலியில் அந்த நம்ம பேசுவோம். மயிலாடுதுறை தரங்கம்பாடி பற்றி பேசுவோம். வேளாங்காரைக்கால் என்பது இதுதான் மிக விஷயமான விஷயம். ஸோ இந்த பாதை மூடுவதற்கு காரணம் வருவாய் இறப்புன்னு இல்லை. அப்போ டெல்டாவில் சில பகுதியை மூடணும்னு வைக்கிறாங்க. அது எப்படி மூடணும்னு வைக்கும்போது சில ஒரு பிளான் வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ரயிலின் நேரத்தை கூட்டுறாங்க, ரயிலின் எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. ஸோ இப்போ எப்போ தேவையோ அப்போ ரயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் இந்த பாதையை மூடுறாங்க. திருப்பியும் மீண்டும் 2019 வேளாங்காரைக்கால் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாதைகள் 2025 முடிஞ்சு 2026 மீண்டும் பயணிகள் போக்குவரத்து ஈர்க்கப்படுற என்ற மகிழ்ச்சி செய்தியை உடனே பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் மயிலாடுதுறை தரங்கம்பாடை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட டெல்டாவில் எல்லா பாதையும் வந்தாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா நீடாமங்கலம், மன்னார்குடியும் வந்தாச்சு. அதே போல் பேரளம், காரைக்காலும் வந்தாச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாதை கண்டிப்பாக வர வேண்டும். அது அடுத்த பதிவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.